ஒரு சிறிய செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நாமம் அதிலே மகிமை படும். வாசிகள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை சொல்லுகிறவன் யார் என்றால் தேவதூதன். யாரிடத்தில் சொல்லுகிறான்? மரியாளிடத்தில் சொல்லுகிறான். மரியாள் இருந்ததான அந்த வீட்டுக்குள்ளே தேவதூதன் வருகிறான். வந்துதான் தெளிவாக இதை சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது தேவ பிள்ளைகள் கவனிக்கணும், தேவதூதன் அவள் இருந்த வீட்டுக்குள்ளே முதலாவது வருகிறான். இரண்டாவது சொல்லுகிறான், நீ கிருபை பெற்றவள் என்று சொல்கிறான். கிருபை பெற்றவள். அப்படியானால் தேவதூதன் யாருடைய வீட்டுக்குள்ளே வருகிறான் என்றால், ஒரு கிருபை பெற்ற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவளுடைய வீட்டுக்குள்ளே அந்த தேவதூதன் வருகிறான். அப்படியானால் முதலாவது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? நல்ல நாளிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், என் வாழ்க்கையில் நானும் ஒரு கிருபை பெற்றவனாக மாற வேண்டும். அல்லேலூயா. என் வீட்டுக்குள்ளேயும் ஒரு தேவதூதன் வர வேண்டும். என் காரியங்கள் எல்லாம் ஜெயமாக வேண்டும். என் குறைவெல்லாம் நிறைவாக்க வேண்டும். என் கண்ணீர் எல்லாம் விலக வேண்டும். நானும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்க வேண்டுமானால் எனக்கு ஒரு தேவதூதன் என் வீட்டுக்குள்ளே என்ன செய்யணும்? வரணும். அப்படியானால் அந்த தேவதூதன் என் வீட்டுக்குள்ளே வருவதற்கு தகுந்தாற் போல என் வாழ்க்கை இருக்கணும், என் கேரக்டர் இருக்கணும். அதில் முக்கியமாக தேவ கிருபை என்னிடத்தில் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது அந்த தேவதூதன் உள்ள வந்துட்டான்னு சொல்ல என் குறைவெல்லாம் என்ன செய்யும்? நிறைவாக்கப்படும் என்று சொல்றான். சொல்லிட்டு அடுத்தது சொல்றான், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது அவன் சொல்கிற வார்த்தை தான், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவன் கர்த்தர் இப்ப யாரோடு இருப்பார்? கிருபை பெற்றதான தேவ பிள்ளைகளிடத்திலே கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. அப்படியா நம்முடைய வாழ்க்கை நாமும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அதை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. அந்த கிருபை பெற்ற ஒரு தேவ பிள்ளையா நம்ம இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை உற்சாகமாக. கிறிஸ்துமஸ் எல்லாரும் கொண்டாடுறாங்க, அது சந்தோஷம். ஆனா நாம வித்தியாசமா சிந்திக்கணும். வித்தியாசமா கொண்டாடும் போது, ஆண்டவரே நான் கிருபை பெற்றவளாக நான் மாற வேண்டும். அவன் நான் கிருபை பெற்றவனாக நான் மாறிட்டேன்னா கர்த்தர் என்ன கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நான் இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்த எனக்கு அந்த கிருபை வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளில் நானும் தேவனை மகிமைப்படுத்த எனக்கு கிருபை வேண்டும். துதிக்க ஒரு கிருபை, பாட ஒரு கிருபை, ஆராதிக்க ஒரு கிருபை, தேவனை மகிமைப்படுத்த ஒரு கிருபை எனக்கு வேண்டும். அதுதான் இந்த நல்ல நாளிலே நீர் எனக்கு தர வேண்டும். வாஞ்சிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கத்திரமாக We're
அந்த கிருபையை இந்த கால வேளையில கேட்க வேண்டியது நமக்கு அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லா விஷயத்துக்கும் எனக்கு கிருபை வேண்டும். நான் சந்தோஷமா இருப்பதற்கு எனக்கு கிருபை வேண்டும். தேவனை உம்மை ஆராதிப்பதற்கு எனக்கு கிருபை வேண்டும். உம்மை மகிமைப்படுத்த எனக்கு கிருபை வேண்டும். உம்மை துதிப்பதற்கு எனக்கு கிருபை வேண்டும். இது ஒரு கிருபை அவசியமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் முதலாவதே வந்து சொல்லிட்டா பாருங்க, கிருபை பெற்றவளே. அப்படியான அந்த மரியாளிடத்திலே கிருபை அப்படி இருந்தது. அல்லேலூயா. அப்படி இருந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்படியான அந்த அளவுக்கு அவ பரிசுத்தமாக வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த காலங்களில் சிந்திக்க வேண்டியது என்ன? என்னுடைய வாழ்க்கையில அந்த கிருபை இருக்குதா இல்லையே? அப்படியானால் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு என்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கிறது. அந்த குறை என்ன? இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளிலே அது நிறைவாக்க, அதை எனக்கு மாற்ற வேண்டும். அந்த குறைவெல்லாம் மாற்றி அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கை மாறணும் என்கிற ஒரு உறுதிதான் இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளில் நம்ம எடுக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லிக்கிட்டு அடுத்து சொல்றான், கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். எவ்வளவு தெளிவாக வந்து சொல்றான் பாத்தீங்களா? கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். முதலாவது அவர் கிருபை பெற்றவளே என்று சொன்னான். இரண்டாவது சொல்றான், கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். அப்படியானா இந்த கர்த்தர் மாத்திரம் நம்மோடு கூட இருப்பாரே ஆனால், எப்போது நம்மோடு கூட இருப்பாரே ஆனால் நமக்கு ஒரு குறை வராது. அல்லேலூயா. நம்முடைய குறைவெல்லாம் அவர் நிறைவாக்குவார். நம்ம காரியம் எல்லாம் ஜெயமாக்குவார். நம்ம நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா அவர் செய்வார். போராட வேண்டிய ஒன்றுமே இல்லை. அவர் நமக்காக போராடுவார், வழக்காடுவார், பேசுவார், காரியங்களை ஜெயமாக்கி தருவார். அந்த தேவனுடைய பிறப்பு நாள் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி இருந்துட்டால் நீ யார் தெரியுமா? நீ யார் தெரியுமா? வேதம் தெளிவா சொல்கிறது, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். கரங்களை தட்டி ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்படியா? நீ ஸ்திரீகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த காலவேளையிலே நீங்களும் நானும் இருக்கிற எல்லாரும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக தரமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கணும்னா என்ன வேணும்? கிருபை வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கிருபைக்காக ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். எல்லாரும் வாங்கி தரும் எனக்கு இந்த கிருபை இந்த காலவேளை வேண்டும் ஆண்டவரே. எல்லாரும் பண்டிகை கொண்டாடுவது போல நான் கொண்டாடி போயிடக்கூடாதப்பா. எனக்கு அந்த கிருபை வேண்டும் ஆண்டவரே. எனக்கு ஏராளமான கிருபை வேண்டும் ஆண்டவரே. இந்த கால வேளையிலிருந்து எனக்கு கிருபை வேண்டும். இந்த கால வேளையிலிருந்து எனக்கு கிருபை வேண்டும். தகப்பனே, நான் எண்ணுவதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக எனக்கு கிருபை வேண்டும். எல்லாரும் வாயை திறந்து அப்படியே துதிங்க, அப்படியே துதிங்க, அப்படியே துதித்து கேளுங்க. இந்த கால வேளையிலே எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா, எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளில் இருந்து, இயேசு பிறந்த நல்ல நாளில் இருந்து எனக்கு கிருபை தான் வேண்டும், கிருபை வேண்டும். நான் ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, நான் சகோதரர்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். என் குடும்பத்தில்
வேண்டும் என்று சொல்லி 2 கரங்களை உயர்த்தி கேட்போமா? ஹல்லேலூயா. அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம், அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் பிறந்தார் கிருபைதான் யாரிடத்தில் இருந்தது? மரியாளிடத்தில் இருந்தனால உள்ள இறங்கிதான். அல்லேலூயா. உள்ள இறங்கிதான் சில காரியங்களை சொல்லுகிறான் பாருங்க. 30வது வசனத்துல தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளை பயப்படாதே, பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. போல இப்போ அந்த கிருபை பெற்றவரிடத்தில் வந்து சொல்கிறான் தேவதூதன், மரியாளை பயப்படாதே, மரியாதை பயப்படாதே. அவன் சொல்ற அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, மரியாளை பயப்படாதே, நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று சொல்லி அந்த இயேசுடைய பிறந்த பிற்பாடு அந்த இயேசு எப்படி பிறப்பார் என்றும் அவர் வளர்ப்பு எப்படி இருக்கும் என்றும் அது பிற்பாடு வரும் காலங்கள் எப்படி இருக்கும் என்றும் தெளிவாக சொல்கிறார். இன்னும் சொல்ல போனால் அது இயேசு என்கிறவர் பிறப்பதற்கு முன்பதாகவே அந்த கிருபை பெற்றதான மரியாளிடத்தில் வந்து தேவதூதன் சொல்கிறான், மரியாளே நீ சீக்கிரத்தில் கர்ப்பவதி ஆவாய், ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய், அவர் வருங்காலம் இப்படி இப்படியெல்லாம் இருக்கும், அவர் பெரியவராக இருப்பார் என்று சொல்லி நிறைய காரியத்தை சொல்கிறார். இது எல்லாவற்றையும் மரியாள் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். மரியாள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியா? என்ன எந்த விதத்திலுமே சான்ஸே இல்லை. அவ கர்ப்பவதி ஆவதற்கும் ஒரு குழந்தை பெறுவதற்கும் எந்த விதமான வாய்ப்புமே இல்லை. அந்த வாய்ப்பு இல்லாத நேரத்தில் தான், சாத்தியமில்லாத நேரத்தில் தான், இது நடக்காது என்று தெரிந்த நேரம் தான், எனக்கு இது நடக்க போற காரியம் இல்லை அப்படின்னு தெரிந்திருந்தோம். அந்த தேவதூதன் வந்து தெளிவாக சொல்கிறான், இல்லை கண்டிப்பாக உனக்கு நடக்க போற, நீ கர்ப்பவதி ஆவாய். அது எப்படி ஆகும்? நீ கர்ப்பவதி ஆவாய் என கிருபை பெற்றவரிடத்திலே அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறான். சாதாரண ஒரு நபற்றை சொல்லல, கிருபை பெற்றவரிடத்தில் அப்படி தெளிவாக சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதையெல்லாம் மரியாள் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். மரியாள் கேட்டுக்கிட்டே இருக்கா பாருங்க. இந்த கால வேளையிலும் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமா சொல்கிறேன், உங்களால் எந்த காரியத்தை முடியாது 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 நினைக்கிறீங்களோ, இனி நடக்காது இனி அவ்வளவுதான் நினைக்கிறீங்களோ, அந்த காரியத்திலே கர்த்தருடைய சித்தமானால் கர்த்தருடைய கிருபையினாலே அவர் உங்களுக்கு சில வாக்குத்தத்தங்களை தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத சில காரியங்களை செய்வதற்காக தேவனே முன்கூட்டியே நமக்கு ஆலோசனை கொடுப்பார், வார்த்தையை கொடுப்பார், வசனத்தை கொடுப்பார், வாக்குத்தத்தத்தை கொடுப்பார், கண்டிப்பா கொடுப்பார். இது நமக்கு சாத்தியமே ஆகாதுன்னு நீங்க நினைக்கலாம். கர்த்தருடைய ஆவியான சொல்ற, இல்ல நான் உனக்கு சொல்ல போற காரியத்தை நீ கவனி, மரியாதை நீ கவனி, நீ கர்ப்பவதி ஆவாய். இது நடக்காத சம்பவம் நீ நினைக்கலாம், ஆனா ஆகும். நான் சொல்லுகிறது தேவதூதனாக்கும் என்று சொல்லுகிறேன். அப்படியா? இந்த கால வேளையிலே, இந்த நல்ல நாளிலே
கர்த்தருடைய ஆவியார் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஆலோசனை, இதுவரை நடக்காத காரியம் இனி நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரை முடியாத காரியத்தை கர்த்தர் முடிச்சு தர போகிறார். அல்லேலூயா. நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக மாறப்போகிறது. அல்லேலூயா. இது சந்தேகமான நேரமா உங்களுக்கு இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சந்தேகப்பட்டது கிடையாது. அல்லேலூயா. அப்படியானால் எனக்கு அந்த காரியங்கள் தேவதூதன் வந்து எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், வார்த்தைகள், வசனங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். காரணம், எனக்குள்ளே தேவ கிருபை இருக்கிறது என்று விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் அந்த கிருபை எனக்கு வேண்டும். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிற கிருபை எனக்கு வேண்டும். அப்படியானால் எனக்கு இந்த காலங்களிலே எந்த கிருபை வேண்டும் தெரியுமா? எனக்கு என் தேவன் என்ன வார்த்தையெல்லாம் சொல்லி இருந்தாலும், என்னென்ன வாக்கு தத்துவம் கொடுத்திருந்தீங்களோ அதையெல்லாம் நிறைவேறத்தக்கதான கிருபை எனக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அந்த கிருபை வேண்டும். அவன் கிருபை பெற்ற வேண்டும் தான் அதை சொல்றான். அப்போ இதை சொன்ன உடனே மரியாளுக்குள்ளே ஒரு கலக்கம், ஒரு சந்தேகம் எல்லாமே வந்துச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ரகசியம் என்ன தெரியுமா? இவன் இப்படி எல்லாம் அந்த தேவதூதன் சொல்லுகிறானே, இதெல்லாம் நடக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லையே, ஆனால் இது எப்படி நம்புவது, எப்படி 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 ஆகும் சொல்லிக்கிட்டு தான் சொல்றா பாருங்க அந்த வசனத்துல. இது எனக்கு எப்படி ஆகும் என்று மரியாள் 34வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, வாசிங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியலே என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்படியான நமக்குள்ளே ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யும். ஆனா இந்த காலவேளையிலே கிருபை பெற்றதான அந்த மரியாளுக்குள்ளே ஒரு சந்தேகம் வரும்போது நமக்குள்ளே என்ன செய்யும்? சந்தேகம் என்ன செய்யும்? தானா வருவாருங்க. ஆனா அந்த சந்தேகம் வரக்கூடாத அளவுக்கு தேவன் நம்மை பலப்படுத்துறதுதான் கிருபை. அல்லேலூயா. கிருபைன்னு சொல்றது என்ன? நம்ம சந்தேகப்படாதபடிக்கு தைரியமாறு, ஏன் நீ பயப்படுற? தேவதூதன் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறும். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். உன் பிள்ளைகளுடைய வருங்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்த நிலைமையில தான் இருக்கும். அப்படியெல்லாம் தேவதூதன் நமக்கு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா கொடுத்ததுதான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் எல்லாம். வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். அவர் வாக்கு மாறாத தேவன். கண்டிப்பா நமக்கு வாக்கை நினைச்சுவார், நிறைவேற்றுவார். ஆனா நமக்குள்ளே சந்தேகம் வராதபடி ஒரு கிருபை வேண்டும். அல்லேலூயா. அப்படியான அந்த காலங்களில் இருக்க ஆண்டவரே, நானும் நிறைய விஷயத்துல சந்தேகப்பட்டு தான் இருக்கேன். இது நடக்குமா நடக்காதான்னு சரி பார்ப்போம் அப்படின்னா சந்தேகப்பட்டு இருக்கிறேன். ஆனா எனக்கு இன்றைக்கு காலங்களில் கிறிஸ்து பிறப்பின் நாள்ல எனக்கு ஒரு நம்பிக்கையான செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு ஒரு நம்பிக்கை நிறைந்த செய்தி வந்து கொண்டிருக்கிறது. என்னை விசுவாசிக்கும்படியான ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. நான் தேவன் நோக்கி அமர்ந்து பார்த்து கொண்டு ஆண்டவரே சொன்னதெல்லாம் நான் சிந்தித்து அது நிறைவேற போற நேரம் எனக்கு வரப்போகிறது. அந்த காரியத்தில் நான் சந்தேகப்படாதபடி தேவதூதன் சொன்ன காரியத்திலே, தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் வசனத்திலே நான் சந்தேகப்படாதபடி இருக்கிற அந்த புதிய கிருபை இந்த கால வேளை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி கேட்போம். அதற்கு மரியாள் சொல்லுகிறார், இது எனக்கு எப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்கிறார். இப்படி சொன்ன உடனே அவன் அடுத்தடி சொல்ற பாருங்க, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் என்ன செய்யும்? வரும். அல்லேலூயா. 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 சாதாரண ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு சந்தேகம் வருகிறது நியாயம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளையே, உங்களுக்குள்ள இந்த காலங்களில் சந்தேகம் வரக்கூடாது. ஏனென்றால் உங்க கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? ஆவியானவர். ஆவியானவர் உங்க கூட தான் இருக்கிறார். அவர் நம்மை சரியானபடி போதித்து வழி நடத்துகிறவரா.
அவன் சொல்றான், மரியாதை நீ பயப்படாதே, இது எப்படி ஆகுங்கிறத சந்தேகத்தோடு இருக்கு. அப்படித்தானே? இது தேவனால் கூடாத காரியம் இல்லை, மனுஷனால் தான் கூடாது. தேவனால் எல்லாமே கூடும். ஆனா நீ ஒன்னே ஒண்ணு செய்யணும், சந்தேகப்படாத. சந்தேகப்படாத. நீ சந்தேகப்படுறது நியாயம், ஆனால் நான் சொல்லுறது தேவதூதனாக்கும். தேவன் எனக்கு சொல்லி அனுப்பின வார்த்தை உனக்கு சொல்லி சந்தேகப்படாத. சந்தேகப்படாத, அந்த காரியங்கள் எல்லாம் உனக்கு நிறைவேறும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இந்த கால வேளையில எந்த விஷயத்தை குறித்து நீங்க சந்தேகப்படாது. தேவன் உங்களுக்கு பேசின வார்த்தைகள, வசனத்துல, வாக்கு தத்துவங்களை சந்தேகப்படாதீங்க. ரெண்டாவது, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மேல நீங்க சந்தேகப்படாதீங்க. உங்க அபிஷேகத்து மேல சந்தேகப்படாதீங்க. உங்க அந்நிய பாஷை மேல சந்தேகப்படாதீங்க. உங்க கிருபை மேல சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் என்ன கொண்டா இதை செய்வார், என்ன கொண்டா இதை செய்வார், சந்தேகப்படாதீங்க. உங்களுக்கு செய்ய மாட்டாங்க, கட்டாயம் செய்வார். அல்லேலூயா. முடியாத காரியத்தை முடிய செய்தவர் தான் தேவா. கடந்த நாள்ல ஒரு சின்ன பையன் காணிக்கை பாட்டு பாடணும். அவன் பாடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கொண்டு வரும் போதெல்லாம் அவன் தக்க புத்தகம் பேச மாட்டான், பேச முடியாது. அந்த அம்மா அழுவாங்க, பாஸ்டர் பேசவே மாட்டேங்கான் பாஸ்டர், வாயே திறக்க மாட்டேங்கான் பாஸ்டர், பேசலாம் சத்தம் சரியா வர மாட்டேங்குது, வார்த்தை சரியா வர மாட்டேங்குது, ஊமை மாதிரி இருக்கிறான்னு அழுவாங்க. அவன் தகப்பனாரும் ஒரு நாள் சொன்னான், பாஸ்டர் இப்படி இருக்கு, என்ன செய்யலாம் பாஸ்டர்? நான் ஒன்றும் நீ செய்ய வேண்டாம், ஜெபம் பண்ணுமா அவனுக்கு சொல்லி அவனுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, நான் இருந்த நாளெல்லாம் அவனுக்காக நான் ஜெபிக்கும் போது அவன் வாயில கை வச்சே ஜெபம் பண்ணுவேன். இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தைகள் வரட்டும், இயேசுவின் நாமத்தில் வாய்கள் திறக்கட்டும், சத்தம் வெளி வரட்டும், இப்படி எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் ஆவியானவர் எனக்கு அந்த தரிசனத்தை காட்டார். அந்த தரிசனத்தை காட்டினார். அந்த தரிசனம் என்ன இருந்துச்சுன்னா, இவன் மிகப்பெரிய ஒரு வர்ஷிப் லீடரா வர்றது போல நான் பார்த்தேன். அல்லேலூயா. அதே நேரத்தில் நான் சென்னையில இருக்கும்போது ஒரு பெரிய ஹோட்டல்ல நாங்க ராமன் மனைவி எல்லாம் தங்கி இருந்தோம். அங்க நீங்க பாத்தீங்கன்னா, அங்க இருக்கும்போது அந்த 2வது பையன் பிறந்திருக்கிறான். அவனும் அதே மாதிரி அப்படின்னு தவிர பேச மாட்டான். ஒரே அழுக, ஒரே கூப்பாடாதான் இருக்கும் பாருங்க. போன்ல நம்ம கத்தார்ல இருந்து எனக்கு போன் பண்ணும்போது ஒரே அழுகையா தான் இருக்கும். பசங்க பேசவே மாட்டேன், பேச்சுக்கு இருக்கு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நானும் தேவமணி ஜோமணி சொல்லும் போது கரெக்டா சென்னையில் வச்சு சொன்னேன், சிஸ்டர் தேவன் உங்களுக்கு தந்த 2 குழந்தைகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை பின்னர் காலத்தில் செய்ய போகிறார். அதிலே வர்ஷிப் லீடராகத்தான் உங்க பிள்ளை வருவான், பார்த்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அது நம்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பையன் ஊமை மாதிரி இருக்கான், வாய் திறந்து பேச மாட்டேங்கிறான், பேசின வார்த்தை சரியா வர மாட்டேங்குது. நேற்று இவ்வளவு அழகா பாடலாம், எத்தனை பேர் பார்த்தீங்க? ராகம் தப்பாம, தாளம் தப்பாம, வார்த்தை தப்பாம கரெக்டா பாடிட்டு வந்தவன் என்ன செய்தான் யாராவது கவனிச்சீங்களோ? அவன் கரெக்டா அந்த ஆராதனைக்குள்ளேயே வந்துட்டான் பாருங்க. கரெக்டா கரண்டை தட்டி கத்தரை மையப்படுத்துமா? அவன் பாடிட்டே வரும்போது கரெக்டா கடைசியில வந்து அப்படியே வர்ஷிப்புக்குள்ள வந்தான் பார்த்தீங்களா? அதை பார்த்த உடனே நான் என் தேவனை மகிமைப்படுத்தினேன். எதுக்காக தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறினதை. கரங்களை தட்டி புசிப்போம் குடிப்போம் தேவராஜமல்ல பதனாவியோ மகிழ்வோ பதனாவியோ மகிழ்வோ இந்த நல்ல நாள்ல இருந்து, இந்த கிறிஸ்து பிறப்பின் நல்ல நாள்ல இருந்து அவர் நமக்கு கொடுக்கிற நல்ல ஆலோசனை, சந்தேகப்படாது, கிருபையை பெற்றுக்கொள், சந்தேகப்படாதே. மனிதனால் கூடாதுதான், தேவனால் கட்டாயம் கூடும். காரணம் உன்மேலே
பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுவார். அப்படியா நமக்குள்ளே இங்க இருக்கிற உங்களுடைய உள்ள வாழ்க்கையில, இங்க இருக்கிற நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நிழலிட்டுக் கொண்டு இருக்கிறபடினாலே அந்த விசுவாசத்தில் நீங்க தளர்ந்துடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நிழலிடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என் மூலமா பேசுகிறார். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் நடத்த முடியாத காரியத்தை எனக்கு நடத்தி காட்டுவார் என்கிற நம்பிக்கை விசுவாசத்தையும் இந்த நாளில் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிருபையை இந்த காலங்களில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக கரங்களை தட்டி ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபை பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருந்து நிறைய காரியத்தை நான் செய்ய முடியாத காரியத்தை, என்னால் கிரகிக்க முடியாத காரியத்தை நீர் எனக்கு செய்ய போகிறேன். அதுதான் எனக்கு இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பரிசாக எனக்கு கிடைக்க போகிறது. அந்த கிருபை எனக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் கேட்ட உடனே மரியா சொன்னா ரைட் சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, 38வது வசனத்துல, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்றார். அதுதான் மிகப்பெரிய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையில அவ கரெக்டா கடைசியில சொன்னாங்க, அந்த அம்மா கரெக்டா சொன்னாங்க. தேவதூதன் சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு விசுவாசத்துல கொஞ்சம் தடுமாற்றத்துல சந்தேகத்துல இருந்த அந்த அம்மா கிருபை பெற்றவளாக இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருந்தாலும் கர்த்தரவளோடு கூட இருந்தாலும் அவளுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்தது. இது நடக்காது நடக்காது நடக்குது வாய்ப்பு சந்தேகம்லாம் இருந்தது. ஆனா அந்த தேவதூதன் எடுத்து சொன்ன போது சந்தேகப்படாதே அப்படின்னு சொல்லி தெளிவா சொன்ன போது இந்த மரியாளானவங்க அதை சரியா புரிஞ்சுக்கிட்டா பாருங்க, சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க பாருங்க, சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படியான என்ன தேவதூதன் சொன்ன அத்தனை வார்த்தையும் அவள் கவனமாய் கவனித்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனமாய் கவனித்தாள். அதுவும் ஒரு கிருபை. எந்த சத்தியத்தையும் எந்த வசனத்தையும் எந்த வார்த்தையில வந்தாலும் அது தெளிவாக கவனிக்கிறது ஒரு கிருபை. அல்லேலூயா. அப்படியே கவனிச்சுட்டு இருந்தவதான் சொன்ன, இது எனக்கு எப்படி ஆகும், இது எனக்கு எப்படி ஆகும் என்று சொல்லி சந்தேகப்பட்டாலும் கரெக்டா சொன்ன பாருங்க, இது மனிதனால் கூடாதுதான், தேவனால் கூடும், தேவனால் கூடும் என்ற ஒரே ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க. சொன்ன அடுத்த செகண்ட் அவர்கள் சந்தேகம் மாறினது, எண்ணங்கள் மாறினது, சிந்தைகள் மாறினது, செயல்பாடுகள் மாறினது, நினைவுகள் மாறினது, எல்லாமே ஒரு மாற்றம் வந்தவுடன் அவள் அடுத்தது சொன்னார், நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்னார். அல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு அடிமை என்று தன்னை ஒப்பு கொடுத்தா பாருங்க, அதுதான் கிறிஸ்து பிறப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியான இந்த கால வேளையிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. தேவன் உங்களுக்கு என்னென்ன வாக்கு தத்துவங்களை தந்திருப்பாரோ அது இந்த நாளிலிருந்து நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினார், கர்த்தருடைய கிருபையினால் சொல்கிறேன், தன்னை அடிமையாக்க வேண்டும். நான் அடிமையாக என்ன சொல்கிறீரோ அதை நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். எனக்கு அந்த கிருபை எனக்கு வேண்டும். நான் அடிமை ஆண்டவரே, நீ என்ன சொல்கிறீரோ, என்ன வார்த்தையை பேசுகிறீரோ, என்ன வாக்கு தத்துவம் கொடுக்கிறீரோ, என் வாழ்க்கையில் எதெல்லாம் எப்படி எப்படி நடக்கணும் என்று சொல்லி நீர் தீர்மானம் பண்ணியிருந்தீரோ அது அப்படியே நடத்துவதற்கு என்னை நான் ஒப்புக்கொடுக்கிறேன். ஏனென்றால் இயேசு பிறந்தது நல்லதுதான், இயேசு பிறப்பு நல்ல ஒரு செய்திதான். பிறந்த இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னை அடிமையாக்கினார். அல்லேலூயா. எதுவரை தெரியுமா? சிலுவையும் மரண வரையும் தன்னை அடிமையாக்கினார். அல்லேலூயா. அது எங்கிருந்து வந்த கிருபை தெரியுமா? அந்த இயேசுவை பெற்று எடுத்த அந்த மரியாள் தன்னை அடிமையாக்கினார். அந்த கிருபை பின் தொடர்ந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு பெற்றோர்களாகிய நீங்களும் நானும் கர்த்தருக்குள் சரியான கீழ்ப்படிதலோடு தன்னை அடிமையாக்கி தேவனுக்கு பிரியமா நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் நாம் பெற்றெடுத்த குழந்தைகளும்
நம்மை போல பின்தொடர்ந்து வருவார்கள். ஆரம்ப நாளில் மரியாள் தன்னை அடிமையாக்கினார். இயேசு பிறந்தார். அல்லேலூயா. கிருபை பெற்றவள் தன்னை அடிமையாக்கினாள். இயேசு பிறந்தார். ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் தன்னை அடிமையாக்கினாள். இயேசு பிறந்தார். அல்லேலூயா. பயந்து இருந்தவள் தன்னை அடிமையாக்கினாள். இயேசு பிறந்தார். சந்தேகத்தோடு இருந்தவள் தன்னை அடிமையாக்கினாள். இயேசு பிறந்தார். இன்னைக்கு நீங்கள் நானும் தன்னை அடிமையாக்கணும். இயேசு பிறந்தார், அது சந்தோஷம். ஆனால் அவள் தன்னை அடிமையாக்கினால் இயேசு பிறந்தார் என்பதை மறந்துடக்கூடாது. அதே நேரத்தில் அந்த அடிமைத்தனத்தை இயேசு கடைசி வரை தன்னை அடிமையாக்கினார். எதுவரையிலும்? சிலுவையும் மரண பரியந்த வரையிலும் தன்னை அடிமையாக்கிறதுக்கு காரணம் இந்த தாய். அல்லேலூயா. அந்த தாய் தன்னை அடிமையாக்கினால் இயேசுவும் தன்னை அடிமையாக்கினார். அதனால தேவஜனமே, இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளிலே ஒன்று புரிஞ்சுக்கிடணும். தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நம்ம பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உயர்ந்த நிலைகளை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்க சந்ததியாக தான் மாற போறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக தான் நம்ம மாறுவோம். அதில் எந்த குறையும் வராது. ஆனாலும் உங்களுக்குள்ள விசுவாச நம்பிக்கை எல்லாம் இருந்தாலும் ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். இன்றைக்கு நான் என்னை அடிமையாகிறேன். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளிலே நான் என்னை அடிமையாகிறேன். என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். என் பிள்ளைகளோட வருங்காலம் ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவரே, என்னுடைய எல்லா வாக்குத்தத்தங்களும், நீர் எனக்கு தந்த எல்லா வார்த்தைகள் வாக்குத்தத்தங்களும் அப்படியே நிறைவேறுவதற்கு என்னை நான் அடிமையாக்குறேன் என்று சொல்லி தன்னை அடிமையாக்குவோமானால் கண்டிப்பாகவே நம்ம பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கிருபையை இந்த காலங்களில் நம்ம கேட்க போகிறோம். அந்த